இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தாயாம் திரு அவை கிரெனபெல் நகரத்தினுடைய புனித ஹியூக் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, மாதத்தினுடைய முதல் நாள் இது. ஆண்டவரிடத்துல இந்த மாதம் முழுவதையும் ஒப்படைத்து, இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை வழி நடத்த, ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்த இறைவனிடத்துல இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த கிரெனபெல் நகரத்தினுடைய புனித ஹியூக் என்பவர் பிறந்தது பிரான்ஸ் தேசத்துல, பிறந்தது 1053 ஆண்டுல. அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலிருந்தே இவருக்கு ஒரு துறவற வாழ்க்கையின் மீதே நாட்டம் இருக்கிறது. குருத்துவ படிப்புகளை படித்த பிறகு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இவருடைய பக்தியாலும் கீழ்ப்படிதலாலும் ஆயர் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட இவர் ஏழைகள் மீது அன்பு கொண்டவராய், அதே நேரத்தில் இறை வார்த்தையை அறிவிக்கிற துறவரத்தில் நாட்டம் கொண்ட ஒரு ஆயராகத்தான் இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய ஆயர் பணியில சில ஆண்டுகள் பணி செய்த பிறகு ஆயர் பணியை துறந்து விட்டு துறவர வாழ்க்கையை இவர் மேற்கொண்டு வாழ்ந்தார் என்றும், அதற்கு பிறகு திருத்தந்தை தலையிட்டு மறுபடியும் இவரை ஆயராகவே பணி அமர்த்தினார். அதற்கு பிறகு ஆயராக பணி ஏற்ற பிறகு தன்னுடைய மறை மாவட்டத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த ஒரு அழகான புனிதராக, தூய்மையான புனிதராக இவர் பார்க்கப்படுகிறார். 2 காரியங்கள். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் பல முறை திருமணம் செய்து கொண்ட ஒரு பழக்கம் இருந்தது. அதை ஒழித்து ஒருவருக்கு ஒருவர் என்கிற அந்த திருமண முறையை கொண்டு வந்த ஒரு புனிதராக இவர் கருதப்படுகிறார். 2வது, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள், அதாவது பாவங்களுக்கு பணத்தை கொடுத்து மன்னிப்பு பெறுகிற ஒரு தீய பழக்கம் இருந்தது. அதை பெருமளவு தன்னுடைய மறை மாவட்டத்தில் ஒழித்த ஒரு புனிதராக இவர் பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, மறை மாவட்டத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடுத்த ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். தன்னிடமிருந்த 1000க்கான தங்க மோதிரத்தை கூட விற்று ஏழையருக்கு உணவளித்த ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்துல கர்த்தூசியன் சபையை தொடங்கிய புரூனோ மற்றும் அவர்களுடைய நண்பர்களோடு இணைந்து அந்த சபையை தோற்றுவிப்பதற்கும் அதை ஊக்குவிப்பதற்கும் பெருமளவு உதவி செய்த ஒரு புனிதராகத்தான் இந்த கிரெனபெல் நகரத்தினுடைய புனித ஹியூக் என்பவரை பார்க்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் ஏழையருக்கு உதவுகிற நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய ஒரு திருவிழா நேரத்துல எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுகிறார். அங்கே 5 மண்டபங்கள் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த 5 மண்டபங்களுக்கு இடையே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தினுடைய பெயர் பெதஸ்தா என்கிற ஒரு குளம். இந்த பெதஸ்தா என்கிற பெயர் வேலூர் மறை மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப தெரியும். ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் பெதஸ்தா என்கிற ஒரு மருத்துவமனை ரொம்ப பிரபலமாக இருந்தது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் பெதஸ்தா என்றால் ஆண்டவர் குணப்படுத்துகிற ஒரு குளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, அந்த குளத்தை சுற்றி பல நோய்வாய்ப்பட்டவர்கள் படுத்திருப்பார்கள். காரணம், வானதூதர்கள் திடீரென்று ஒரு நேரத்தில் அந்த குளத்தை கொஞ்சம் கலக்கி விடுவார்கள். அதை அவர்கள் தொட்டு கலக்கி விடுகிற நேரத்தில் குளத்தில் முதலில் செல்பவருக்கு பூரண சுக கிடைக்கும் என்பதை அந்த மக்கள் ஒரு நம்பிக்கையாகவே வைத்திருந்தார்கள். அப்படி 38 ஆண்டுகளாக அந்த குளக்கரையில படுத்திருந்த ஒரு நபரை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அவரிடத்துல நீங்கள் இன்னும் நலம் பெறவில்லையா அப்படி என்று கேட்ட நேரத்துல அதற்கு அவர் சொன்ன பதில், எப்பொழுதெல்லாம் இந்த குளத்துல வானதூதர்கள் கொஞ்சம் கலக்கி விடுறார்களோ, நான் செல்வதற்கு முன்பாக வேறு ஒருவர் சென்று விடுகிறார், அதனால எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, ஏன் 38 ஆண்டுகள் நம்ம யோசிக்கலாம். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல தங்களுக்கான வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்வதற்கு 38 ஆண்டுகளை தாண்டிதான் அவர்கள் சென்றார்கள். அந்த பாலைவன அனுபவத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் 38 ஆண்டுகள் என்பதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, ஓய்வு நாள் என்றும் தெரிந்து எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்கிறார். அவரும் உடனே நடந்து செல்கிறார். அன்புமிக்கவர்களே, ஓய்வு நாளில் நடைபெற்ற ஒரு காரணத்தினால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். எப்படி யூதர்களுடைய புனிதமான இந்த ஓய்வு நாளை இவன் மீற முடியும் அப்படி என்று இயேசு செய்த நல்ல காரியத்தை மறந்துவிட்டு அதற்கு மாற்றாக அவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள்.
அவரை தண்டிக்க துடிக்கிறார்கள். இந்த இடத்துல அன்புமிக்கவர்களே, அந்த குணம் பெற்ற நபருக்கும் இயேசு யார் என்று தெரியவில்லை, கூட்ட நெரிச்சல் காரணமாக. அதற்கு பிறகு இயேசு அவரை சந்தித்து அவரிடத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன அந்த எச்சரிக்கை என்றால், இதோ பார், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாமல் இருக்க இனி பாவம் செய்யாதீர் அப்படி என்று அவருக்கு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகிற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இயேசு சொன்ன அந்த வார்த்தை, இதோ பார், நீர் நலமடைந்திருக்கிறீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனிமேல் பாவம் செய்யாதீர் என்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆழமான உண்மை எடுத்து சொல்லுகின்றன. இன்றைக்கு மனோதத்துவத்துல அல்லது மருத்துவத்துல எல்லோருமே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூற்று என்னவென்றால், நம்முடைய பாவ வாழ்விற்கும் அல்லது மன்னிக்காமல் இருக்கிற ஒரு வாழ்விற்கும், மன்னிப்பை பெறாமல் இருக்கிற ஒரு வாழ்விற்கும், குற்ற உணர்வோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கும், நம்முடைய நோய்க்கும் உடல் நோய்க்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக இன்றைக்கு மனோதத்துவத்துல மருத்துவத்துல எல்லாவற்றிலுமே ஒற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, இயேசு நமக்கு சொல்லித் தருகிற அழகான பாடம் என்பது, நம்முடைய ஆன்மா நலமோடு இருந்தால், பாவமற்று இருந்தால், குற்றமற்று இருந்தால், குற்ற உணர்வு இல்லாமல் இருந்தால் நம்முடைய உடலும் நலமாக இருக்கும் என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். இந்த தவக்காலத்தினுடைய கடைசி வாரங்களில நம்ம இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய உடல் நோய் நீங்க வேண்டும் என்றால், நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் நலமோடு இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்துமாவும் நலமோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நலப்படுத்துகிற கத்தோலிக்க திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒப்புரவு அருட்சாதனம் என்று சொல்லப்படுகிற பாவ சங்கீர்த்தனம். வாய்ப்பு கிடைக்கிற அன்பு உறவுகள் தயவு செய்து பாவ சங்கீர்த்தனத்திற்கு சென்று ஒப்புரவு அருட்சாதனத்துல இறைவனுடைய மன்னிப்பை பெற்று உள்ள தூய்மையோடு உள்ள நலமடைந்து உடல் நலமும் பெற உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.